of you. Welcome to our channel Crack CS IT with Divya. நம்மளோட கிளாஸ் ஸ்கெடியூல்ல வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண போறேன் நானு. அது அப்டேட் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நம்மளோட பிளான் வந்து 28/9 செப்டம்பர் 28 கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ற மாதிரி தான் நம்மளோட பிளான். அந்த பிளான்ல எந்த சேஞ்சுமே இல்ல. அது வரக்கூடாது. அதுக்காக தான் வந்து சம் சேஞ்சஸ் பண்ண போறேன். ஹோல் ஸ்கெடியூல் அண்ட் ஸ்ட்ராட்டஜில. ஓகே. என்னன்னா, நேத்து வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லைவா இருந்தது வெப் டெவலப்மென்ட்டோடது. இருக்கிறதுலே ஈஸியான யூனிட் தான் வெப் டெவலப்மென்ட். அதே வந்து செக்டிவ் பார்ட்டா தான் நான் வச்சிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நேத்து கம்ப்ளீட் பண்ற மாரி வந்தேன். பட் நேத்து லைவ் எடுத்தப்போ தான் எனக்கு ஒரு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நெறைய பேர் வந்து பேசிக் லெவல்ல இருக்கீங்க. ஓகே. ஸோ அது தப்பு கிடையாது. ஸோ நீங்க டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. நெறைய பேர் பேசிக் லெவல்லேருந்து டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து கிளியர் பண்ணாம என்னால கிளாஸ் ப்ரொசீட் பண்ண முடியாம போயிருந்தது. ஸோ அதனாலேயே வந்து ஹால்ஃப் போர்ஷன் கூட நேத்து பிளான் பண்ணது என்னால எடுக்க முடியல. ஓகே. ஸோ இந்த மாதிரி லைவ் பண்ணோம் அப்டின்னா வந்துட்டு நம்மளால கண்டிப்பா இந்த 50 டேஸ்ல வந்து ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண முடியாது. ஓகே. நம்ம டிசைட் பண்ணிட்டோம். இந்த டேல பண்ணணும்னு நெனச்சுட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா அது முடிக்கணும். அது முடிக்கணும் அப்டின்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் மேபி சம் சேஞ்சஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ். ஏஐ அப்டிதானே. பேஸ்ட் ஆன் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ஏஐ அப்டேட் ஆயிட்டு இருக்குல்ல. அதே மாரி நம்ம லைஃப்லும் அப்படிதான். ஆ நமக்கு ஒரு கோல் வச்சுட்டு, அந்த கோலுக்கு போக போக தான் நம்ம தெரியும். ஓகே. இந்த இந்த பிளான் ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் பிளானுக்கு போயிரலாம். அந்த மாரி நம்ம பேஸ்ட் ஆன் அவர் டிராவலிங். ஓகே. அது இப்பதான் நமக்கு தெரியும். ரைட். எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தா நமக்கு தெரியும். ஸோ எனக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. இந்த லெவல் இப்படி போயிடுச்சுன்னா நம்மளால முடிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? பிளான் மாத்தலாம். கோல் மாத்தக்கூடாது. பிளான் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. ஸோ என்ன பிளான் அப்படின்னா, ரெக்கார்டட் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ரெக்கார்டடா குடுக்குறேன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வெப் டெவலப்மென்ட் வந்து இன்னும் பெண்டிங் இருக்கிறது வந்து இன்னைக்கு நெறைய டாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கவர் பண்ண வேண்டியதா இருந்தது. பிளஸ் ஃபார்ம்ஸ் இம்பார்ட்டன்ட் தான் ஃபார்ம்ஸ் எல்லாம். HTML ஃபார்ம் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் கொஞ்சம் நெறைய கொஸ்டின்ஸும் நான் வச்சிருந்தேன். இதெல்லாம் என்னோட பிளான்ல இருந்தது நேத்து. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் அதாவது இன்னைக்கு எடுக்க வேண்டிய லைவ்ல வந்து JSS அண்ட் தட் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் CSS இருந்தது. ஓகே. ஸோ அதுக்கு வந்து 1 டே நேத்து அது அப்படிதான் வெப் டெவலப்மென்ட் பிளான் பண்ணியிருந்தேன். ஓகே. பட் முடிக்க முடியல. ஸோ என்ன பிளான் பண்ணலான்னா, 2 வீடியோஸா வந்து உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிரும் ரெக்கார்டட் வீடியோ. நேத்தோட கன்டினியூஷன் வந்து நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன். பிளஸ் வித்தவுட் கொஸ்டின்ஸ். ஓகே. பிளஸ் JSS அண்ட் CSS செப்பரேட் வீடியோ வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் வந்து குடுக்குறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, அது வந்து நல்லா பார்த்து நோட்ஸ் எடுத்து, டவுட் கிளியர் ஆகலன்னா, நீங்க உங்க சைட்ல இருந்தும் கொஞ்சம் லைக் ரிசர்ச் எல்லாம் பண்ணி, ஓகே. அ வந்து நீங்க வந்து நல்லா படிக்கணும். ஓகே. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம், நான் வந்து இன்னைக்கு நான் லைவ் வரமாட்டேன். நாளைக்கு வந்து இது பைத்தான் ரெக்கார்டட் கிளாஸ் கொடுப்பேன். அது என்னோட பிளான்ல அப்படிதானே உங்களுக்கு நான் கொடுத்தேன். 50 டேஸ் பிளான்ல நாளைக்கு வந்து டே டே 4 ரைட்? டே 4 வந்து பைத்தான் ரெக்கார்டட் கிளாஸ் இருந்தது. அது உங்களுக்கு கிடைக்கும். பிளஸ் நாளைக்கு வெப் டெவலப்மென்ட்டோட இன்னைக்கு பண்ண வேண்டிய லைவ் நாளைக்கு நான் பண்ணுவேன். எதுக்காகன்னா, டவுட் கிளியரன்ஸ் அண்ட் கொஸ்டின் பிராக்டிஸ்க்காக. ஓகே. ஸோ டுடேஸ் நீங்க உங்களுக்கு 2 கிளாஸ் கிடைக்கும்னு சொன்னேன் ரெக்கார்டட். 2லயுமே நான் கொஸ்டின்ஸ் கொடுக்க மாட்டேன். ஃபுல் கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருவேன். உங்களோட ஜாப் என்னன்னா, அந்த கான்செப்ட் வந்து பண்ணுங்க. அப்பதான் நீங்க வந்து நாளைக்கு லைவ் கிளாஸ்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே. கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமா ஆன்ஸர் பண்ணிட்டு நம்ம வந்து நாளைக்கு நம்ம ஃபினிஷ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அ யாராவது இன்னைக்கு நான் கொடுக்கிற ரெக்கார்டட் கிளாஸ் பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு பார்க்கல அப்படின்னா, தயவு செஞ்சு நாளைக்கு லைவ்க்கு வராதுங்க. ஏன்னா லைவ்ல வந்துட்டு மறுபடியும் நீங்க கிளாஸ் பார்க்காம லைவ்ல வந்து சேம் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தோம்னா, அதர் வியூவர்ஸுக்கும், அதர் ஸ்டூடண்ட்ஸுக்கும் வந்து அது அஃபெக்ட் ஆயிரும். அவங்களோட டைம் தான் போகும். ஓகே. ஸோ நீங்க இன்கேஸ் ஏதாவது சிச்சுவேஷனால உங்களால இன்னைக்கு ரெக்கார்டட் கிளாஸ் பார்க்க முடியலன்னா, நோ ப்ராப்ளம். லைவ் வந்து ரெக்கார்டடா வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஓகே. அது வந்து நீங்க பார்த்துரலாம். ஓகே. இது ரெக்கார்டிங் முடிச்சுட்டு லைவ்ல பார்த்து நீங்க கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணிரலாம். ஓகே. ஸோ இதுதான் பிளானு. இது எல்லா இந்த வெப் டெவலப்மென்ட்க்கு மட்டும் இல்ல. எல்லா சப்ஜெக்ட்டுமே இனிமேல் அப்படிதான் பண்ண போறேன். ஃபுல் கான்செப்ட்ஸும் நான் வந்து ரெக்கார்டடா கொடுத்துட்டு, லைவ்ல வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிருவோம். ஓகே. ஸோ உங்களுக்கு எல்லா கிளாஸுமே கிடைக்கும். ஆனா, இந்த மாரி ஒரு சேஞ்ச் பண்ணா தான் நம்மளால முடிக்க முடியும். ஓகே. ஸோ கோல் மறக்கக்கூடாது எப்பவுமே. கோலுக்கு போற அந்த ரூட்ல வந்து ஏதாவது ஆப்ஸ்டக்கிள்ஸ் வந்திருக்கு அப்படின்னா வந்து மேபி ஆ அந்த கோலுக்கு ரீச் ஆகுறதுக்கு ரொம்ப டிலே வருங்கும்போது நம்ம பிளான் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து என்னோட
மெசேஜ். ஸோ எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.